अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। விமதம் நித்யா திருஷ்யத்வா சுத்திரூபியவத். அப்படி விமதம் விமதம் சொன்னா இதனால நம்ம ஒரு அருமை வச்சுப்போம். விமதம் என்னங்கிறத பத்தி அவர் விசாரம் பண்ணிட்டு இருக்கார். அது இருக்கட்டும். ஏன்னா அந்த வழியில விசாரம் பண்றதுல நமக்கு ஒரே மனசு ரொம்ப உஷ்ணமாயிடும். விமதம் இப்ப வச்சுள்ளதும் விமதம்னா நமக்கு என்ன இருந்தா உலகம். இந்த உலகமானது பொய்ங்க. பொய்மை என்ன அதுங்கிறது மேல தீர்மானம் பண்ண போறோம். பொய்மை என்ன அர்த்தம்? அகப்படும், ஆனால் ஊடி பார்த்தா போயிடும். பாகத்த ஞானம் வந்துடுறதே போயிடும். போனது எப்படின்னா முக்காலத்திலையும் இல்லைன்னு விழிஞ்சல்ல வெள்ளி காணப்பட்டது. வெள்ளியும் மனுஷன் அதை எடுத்துக்கிறதுக்காக போனேன். கிட்ட போய் பார்த்தா அது வெள்ளி இல்லை. நான் பார்க்கிற சமயத்திலும் வெள்ளி இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாலேயும் வெள்ளியா இல்லை, பார்க்கறதுல வெள்ளியா இருக்கப்படுறது வெள்ளிக்கும் வெள்ளி இல்லை. அப்படிப்பட்டதான பதார்த்தமா அது இருந்தது. இதுக்குதான் மிச்சாண்டு. மிச்சான்னு என்ன அர்த்தம்? நாசபாதம். முக்காலத்திலையும் எது இல்லையோ ஆனாலும் காணப்படுகிறதோ காணப்பட்டதோ அதுக்கு மிச்சா அப்படின்னு. இந்த உலகம் அப்படிப்பட்டதான். காணப்பட்டுட்டே இருக்கிறது. ஆகலையே பாரத ஞானம் வரல. எப்பதான் உங்களுக்கு விட போறது? வேதாந்த விசாரம் பண்ணது அத்வைத கிளாஸுக்கு வாங்க விடாம அதுக்கப்புறம் மனமும் வித்தியாசம் என்ன ஒரு நாளைக்கு தானா வரும். அதனால முன்னாடி வேற நோட்டீஸ் கொடுத்துட்டு வரேன். எப்ப ஒண்ணும் தெரியாது, பகலா ராத்திரியா எப்ப தெரியாது. ஏதோ ஒரு நிச்சயமா வரும். வரதுமா வராதுங்கிறது சந்தேகம் இல்லை. என்ன சாஸ்திரம் சொல்றது. நீங்க என்ன நம்ப வேண்டாம், சாஸ்திரம். சாஸ்திரம் தந்தம் ஔபனிஷதம் புருஷம் புருஷா இருக்கார். சாஸ்திர யோனித்வாக்காரி சொல்லிட்டாரு. நிச்சயமா ஒரு நாள் வரும். அதுல சந்தேகம் இல்லை. அந்த பகத்த ஞானம் என்னைக்கு வருமோ பிறகு இந்த உலகங்கள்லாம் எப்படி இருக்கும் காணப்பட. கிளைஞ்சல்ல கண்டதான வெள்ளி எப்படியோ அந்த வெள்ளி காணப்பட்டதை வெறும் கிளைஞ்சல் தான் இருந்ததோ அதே போல இந்த உலகமோ பிரம்மமாக ஆயிடும். இதம் சர்வம் இதயமாத்மா எல்லாம் உபனிஷத்து சொல்லத்தான். இந்த தர்க்க பாஷையில நாங்க சொன்னதுனால புரியலைங்கிறது எல்லாம் உபனிஷத்து தான். இதம் சர்வம் இதயமாத்மா. இதம் சர்வம் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாம் ரூம் என்ன மனுஷால் என்ன மனுஷன் என்ன பெண்கள் என்ன புத்தகம் எல்லாமே இதயமாத்மா இந்த ஆத்மா தான் அப்படிங்கிற அறிவு. இப்ப அந்த அறிவு வர்றதுனால உலகம் தெரிகிறது. உலகம் தெரியறதுனால உண்மைன்னு சொல்லாதீங்க. உலகம் காணப்படுகிறது, ஒரு நாள் அறிய போகிறது. ஆகையால் உலகத்துக்கு என்ன பேரு? மிச்சா அப்படின்னு. விமதம் மிச்சா. மிச்சான ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் சொல்ல வேண்டாமா? திருஷ்யத்வா அகப்படுகின்ற காரணத்தினால், புலனாகின்ற காரணத்தினால், அறியப்படுகின்ற காரணத்தினால். அறியப்படுவதுன்னு என்ன அப்படின்னு யோசனை பண்ணணும். அதை ஆறா விகல்பம் பண்ணணும். நம்ம உறுத்தி இருக்கோம் இல்லையா? உறுத்தினா எண்ணம். எண்ணத்துக்கு விஷயமாகிறது. எண்ணத்தினால் அது நாம் அறிகிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு விருத்தி ஜாஸ்தி. இந்த எண்ணத்துக்கு விஷயமாகிறதுன்னு சொன்னோன்னு இப்படி சொல்லிடையானால் ப்ராப்ளம் வருதுன்னு ஒன்னால நான் சொன்னேன். ஏன் எண்ணத்துக்கு எது விஷயமாகிறதோ அது நிச்சயால சொன்னேன்னா பிரம்மமும் ஒரு நாள் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? பிரம்மத்தை அறியக்கூடியதான எண்ணத்துக்கு என்ன பேரு? அகண்டாகார விருத்தி. அகண்டாகார விருத்தினால் பிரம்மம் அறியப்படுகிறதா இல்லையா? அறியப்பட்டதுன்னு நீங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், அவன் சொல்றான் அப்ப பிரம்மமும் நிச்சயதான். எண்ணத்துக்கு விஷயமா இருக்க அகண்டாகார விருத்திங்கிற ஒரு எண்ணத்தினால் அறியப்பட்டு இருக்கோ இல்லையோ? அறியப்பட்டால் நிச்சா. அகண்டாகார விருத்திங்கிற எண்ணத்துக்கு விஷயமானத்தினால் பிரம்மமும் நிச்சயம். இதை வச்சு நீங்க பிரம்ம அகண்டாகார விருத்திக்குள்ள விஷயம் ஆகாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப ஏன் வேதாந்தம் வச்சுக்கிறது? அடுத்ததாக என்ன சொல்லிட்டு வேதாந்தத்தை நீங்களும் வாசிந்து எங்களையும் வாசி அந்த ஞாயிற்றுக்கிழமை தூங்க விடாம 2 மணிக்கு வச்சு
இப்படி எல்லாம் பண்றல இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சேன். வராதுதான் இந்த பிரம்ம ஞானத்திட்ட ஏன் வேதாந்தங்களை விசாரம் பண்ணணும்? இப்ப எப்படி அகண்டாகார விருத்தியினால அகண்டாகார விருத்தி எனக்கூடியதான எண்ணத்தினால் பிரம்மம் அறியப்படுமையானால் பிரம்மம் மித்தியாயிடுது. மித்தியா ஆகக்கூடாததான பிரம்மம் மித்தியாயிடுது. நம்ம எப்படி வச்சுருக்கோம்? நித்தியன்னு எது ஆகணும்? இந்த உலகம் தான் மித்தியன்னு சொல்லணும். நீங்க பிரம்மத்துக்கு மித்தியாத்துவம் வந்துருக்கு. இப்ப ஏன் எது இருந்தாலும் மித்தியாகும்? எண்ணத்துக்கு விஷயமானால் மித்தியாகும். எண்ணத்துக்கு விஷயம் எது ஆகணும்? உலகம் மட்டும் ஆகணும். இப்ப அகண்டாகாரமும் என்கிறக்கூடியதான எண்ணத்துக்கு எது விஷயமாயிருக்கு? பிரம்மமும் விஷயமாயிருக்கு. ஸோ எந்த இடத்துல மித்தியாசம் வரப்படாதோ அந்த இடத்துல வித்தியாசம் வரக்கூடியதான காரணமான ஹேது திருஷ்யத்துவம் வந்துருக்கு. இதுக்கு விசாரம் போகக்கூடியதான இடத்துக்கு போனா விசாரம். அது இல்லாமல் அகண்டாகார விருத்திக்கு விஷயம் ஆகலேன்னு சொன்னேனால் பிரம்மபராணாம் வேதாந்த வாக்கியானாம் வையத்த பிரசண்டா வேதாந்த வாக்கியம் இருக்க இப்படின்னு ரெண்டு பக்கத்திலையும் சொன்னான். இதுக்கு என்ன பண்றதுன்னு நடுங்கின்றிருக்க. ராமதீகாரமும் ஒரு மகாத்மா வாக்கியத்துக்கு அவர் சொன்னார், இது போல சந்தர்ப்பங்கள்ல நாம எப்படி நழுவி போறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு. கரெக்டா வரலன்னா இது வேற ஒரு விக்கெட்டான சந்தர்ப்பம் வந்தா என்ன பண்றது? நழுவி போடுறதுக்கு வழி இருக்கு. என்னன்னா சுத்த பிரம்மத்தை தானே விஷயம் இல்லைன்னு உபநிஷத்து இருக்கு. நீங்க எத்த சந்தேகங்கள் வந்தாலும் என்ன பண்ணணும்னா இன்னொருத்தரை கேட்ட பிரயோஜனம் இல்லை. யாரை கேட்கணும்? பரமேஸ்வரர் வேதங்களை கேட்கணும். வேதம் என்ன சொல்லியிருக்க? எத்தது அக்ரஹியம்னு சொல்லியிருக்க. எது அக்ரஹியம் எது அதிருஷ்யம்னு சொல்லியிருக்க? பரா சுத்தமான அந்த பிரம்மம். சுத்தமான பிரம்மம் தான் அதிருஷ்யம் அப்படின்னு. நீங்க அகண்டாகார விருத்தியினால பிரம்மம் காணப்படுகிறதுங்கிறதுல அப்ப இது என்ன? இது உபதித பிரம்மம். என்ன? சுத்த பிரம்மம் இல்ல, இது உபதித பிரம்மம். விருத்தியோட கூடின பிரம்மம். விருத்தியோட கூடின பிரம்மம் விருத்தியால் அறியப்படுகிறது. உபகித பிரம்மம் விருத்தியால் அறியப்படுகிறது. ஆகையால் உபகித பிரம்மம் விருத்தியால் அறியப்படுகிறது. உபகித பிரம்மம் மித்யா சுத்தம். இதுல ஹேது இருந்து ஹேதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. வித்தியாசம் கரெக்டா போயிருக்கு. ஒரு தோஷம் தடுக்கணும். இப்போ வேதாந்த வாக்கியங்கள்லாம் வேஸ்ட் இல்லையா சார்? வேதாந்த வாக்கியங்கள் இந்த பிரம்மத்தை அறியறதுக்காக இது உபகித பிரம்மம் அறிஞ்சதுன்னா ஒரு நாள் நிச்சயம் பிரம்மம் தானே அறியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை போயிருக்க. இப்ப நமக்கு என்ன விவகாரத்துக்கு வேதாந்தங்களுக்கும் வையர்த்தம் இல்லை, அதே போல பிரம்மத்துக்கும் பிரம்மத்திலேயே விபச்சாரம் இல்லை அப்படின்னு முதல்ல அதுக்கு சமாதானம் தெரியும். சொன்ன பிறகு அதுக்கு மேல என்ன சொன்ன? சர்வ பிரத்யேக வேத்யன் பிரம்மரூபே வியவஸ்தது அப்படின்னு பிரம்ம சித்திங்கிற கிரந்தத்துல மண்டனம் இருக்கிறது. பிரம்மமானது எல்லா அறிவினாலையும் அறியப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு சுவாமி. சுத்த பிரம்மமே விருத்திக்கெல்லாம் விடயமாறுதுன்னு சர்வ பிரத்யேக வேத்யன். பிரத்யேகம்னா எண்ணம். எண்ணம் எல்லா எண்ணங்கள்னாலும் பிரம்மம் அறியப்படுகிறது சொல்லியிருக்காரு. அவர் சுத்த பிரம்ம தானே சொல்றாங்க. இங்க வேற பிரம்ம சித்திக்காரரோ உபயுத பிரம்மத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன அவர் சுத்த பிரம்மோட நான் உபயுத பிரம்மம் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? பிரம்ம சித்திக்காரர்கிட்ட போய் வாசனம் பண்றது. அவரு பெருக்காரா இல்லையே, அது அர்த்தம் இல்ல. என்ன விவகாரம்? பிரத்யேக வேத்தியமாக எது இருக்குமோ அதெல்லாம் உபயுதம் தான். சுத்த பிரம்மத்துக்கிட்ட பிரத்யம் போகாதுங்கிறது உங்கள்கிட்ட எப்படி தெரியும்? நீர் போய் பிரம்மத்தை கேட்டா பிரம்மமே உங்கள்கிட்ட உபயுத எண்ணம் வந்திருக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றையும் சுத்தி சொல்லணும். நீங்க இந்த டிசிப்ளின் மனுஷனுக்கு வரும். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு வேதத்துல என்ன சொல்லிருக்கு, உபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு, அது வந்தா தான் மனநம். நம்ம கேட்கறது மட்டும் இல்ல, அது மனம். எந்த கேள்வி கேட்டாலும் அது சொல்லணும். என்ன நிவர்த்தந்து அப்பிராபிய மனசாக மனசும் எங்கே போகாது. ஆகையால் சுத்த பிரம்மத்தினத்துல மனசு போகாது. மனசு போச்சுன்னா அது என்ன அர்த்தம்? பிரத்யேக வேத்தியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல உபனிஷத்து பிரம்மத்து நடக்கிற எண்ணம் போகாதுன்னு வரும் காலத்தில் சொல்லும் காலத்தில் பிரம்மசித்திக்காக பிரத்யம் போறதுன்னு சொன்ன அந்த பிரம்மம் எப்படி இருக்கணும்? உபகித பிரம்மமாட்டான். உபகித பிரம்மன் தான் பிரம்மசித்திக்காரன்னு சொன்னார் அப்படிங்கிறது. ஓஹோ, இப்ப சரியா போயிடுச்சு. இது நீங்க சொல்லிருக்கு, இது சரியா போயிடுச்சு. ஆனா என்ன சொல்ற, இப்படி நீங்க இருக்கக்கூடியதால் சுத்த பிரம்மமானது எப்படி தெரியும்?
சுத்தபிரமும் நமக்கு பேசிக்க வேண்டாமா உபநிடத்துல? சுத்தபிரமும் எப்படி சார் தெரியும்னா சுத்தபிரமத்தை காட்டி கொடுக்க வேற மனுஷன் வேண்டாம் சார். புத்தகம் தெரியணும், வாக்கு தெரியணும், மைக்கு தெரியணும், வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இருந்தாதான் தெரியணும். தீபம் தெரியணும்னு இன்னொரு தீபம் வேணுமா? தீபம் தானே தானே தெரிவிச்சுக்கிறதோ இல்லையோ, தீபம் இருந்தா தானே இன்னொரு தீபம் வந்தானே வேணுமா? அப்படி இல்லையோன்னா இதை விட ஒட்டத்தியது. தீபமானது ஸ்வப்பிரகாசியம்னு வச்சுக்கணும். அது ஸ்வப்பிரகாசம் தான் இருக்கும் பொழுது சந்தேகம் இல்லாதது. அயல் சுத்தம் எப்படி சித்திக்கிறது? ஸ்வதஏவ சித்தத்வாத் 242வது பக்கம். இது ஸ்வதஏவ சித்தத்வாத். சுத்த பெருமத்துக்கு நீங்க ஒண்ணு தட்டி வச்சு கொடுக்க வேண்டாம், தானா அது தெரியும். சரியா போச்சா? அதுக்கப்புறம் அஜ்ஞானம் ஒரு பொருளானது நமக்கு தெரியலைன்னா பாருங்க, மேல நீங்க என்னத்தான் பண்ணிட்டே இருந்தாலும் மேலும் மேலும் அவன் கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அதுக்கு சமாதானம் மேல மேல வந்துட்டே இருக்கும். இந்த கேள்வி கேட்ட சமாதானம் சொன்னா இந்த மனசுக்கு புரிய இந்த ஆனந்தம் இருக்கிறது வித்யானந்தம். இதை அனுபவிக்கிறதை விட வேற ஒன்றும் வாழ்க்கையில வேண்டாம். பிரம்மானந்தம் என்னைக்கே தானா வரப்போகுது. எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட சமாதானம் இருக்கு. எங்க முன்னோர்கள் உபநிஷத்தை சொல்லி இருக்கு எங்களுக்கு. அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் நீங்க அனுபவிக்கணும். இதுக்கு பைசா செலவு பண்ண வேண்டாம், இது ஒண்ணும் வேண்டாம். தானா சுலபமான இந்த ஆனந்த நிலையிலேயே நீங்க இருக்கலாம். இதுக்காகத்தான் உபநிஷத்துகள்லாம் சிரமப்படுத்திட்டு இருக்கு நமக்கு. பாருங்க, இப்ப அடுத்ததா என்ன சொல்றா, சுவாமி ஒரு பொருள் இருக்கு, ஒரு குடம் இருக்கு. குடம்னு தெரிஞ்சாதானே அது கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கான்னு சொல்ல முடியும். ஒரு பொருள் அறிஞ்சால் அந்த பொருள் அறிந்ததான பொருள் அது எப்படி இருக்கு என்று சொல்ல முடியும். சிவப்பான குடமா, கருப்பான குடமா, பெரிய குடமா, சிறிய குடமா, நீளமான குடமா, இல்ல வட்டமா இருக்கிற குடமா, இப்படி என்ன சொல்லுவோம். அப்ப என்ன, குடம்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா அதனுடைய தர்மத்தை சொல்லலாம். இது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இல்லை, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நானும் அஜ்ஞாதே தர்மணி சத்திய தர்மத்தை விதாதும் நிஷேதும் வா அசக்கியேனா. ஒரு தர்மியே புரியவில்லையே என்றால் அதுல இந்த தர்மம் இருக்கு, இந்த தர்மம் இல்லை என்று விதிக்கவோ நிஷேதிக்கவோ முடியாது. ஆமா, இப்ப என்ன, நான் என்னமோ சரி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுல என்ன ஒண்ணும் இல்லை, பிரம்மமே தெரியல, தெரிஞ்சா கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டோம். இது அனுபவம் இல்லையே, தெரியல. அந்த பிரம்மத்துல திருஷ்யத்தம் இல்லைன்னு எப்படி நிஷேதம் பண்றது? உடம்புன்னு தெரிஞ்சா பையன் பிறந்தாதானே அவனுக்கு பேரை வைக்கிறான். பிறக்கிறதுக்கு முன்னால என்ன பேர் வைப்பாரு? அதே விதமாக பிரம்மமே தெரியல, தெரியாத பிரம்மத்துல திருஷ்யத்துவம் இல்லையே நிறுத்திட்டார் செல்வல். நீங்க இது நல்லா இல்லையா நீங்க பேசுறது அப்படின்னு. நானும் அஜ்ஞாதேய தர்மணி சத்திய தர்மத்து விகாசம் நிஷேத்வம் அசத்தியத்துவன சுத்தே திருஷ்யத்துவம் நிஷேதா. சுத்தத்துல திருஷ்யத்துவம் இல்லை, சுத்தம் திருஷ்யமாகாது என்று சொல்வதனால் சுத்தத்திய ஜேயத்துவம் அவசியம் ஸ்வீகரணியம். ஆகையால் சுத்தமானது அறியப்பட்டிருக்கு என்று நீங்க ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். சுத்தம் அறியப்படாது, விருத்தி விஷயமாகாது என்ற கதையெல்லாம் நடக்காது அப்படிங்கிறார். அது சொல்றார். ஒருவேளை நீங்க இப்படி சமாதானம் சொல்லுவிட அவனே சொல்லிட்டான், முடிச்சுட்டான். ஏன்னா நேரத்துல பாரு, நானா சொன்னேன் திருஷ்யம் இல்லை, சுத்தம் திருஷ்யம் இல்லை, நானா சொன்னேன். ஸ்ருதி சொல்லிருக்கு, அதை நான் அனுவாசம் சொல்லிட்டேன். ஸ்ருதி சொன்னதுல என்ன சொல்றல, நச்ச சப்ரகாசேன ஸ்வதசித்தே ஸ்ருத்தே ஸ்ருத்யா திருஷ்யத்தை நிஷேதா. நான் பண்ணல, ஸ்வப்பிரகாசமாக ஸ்வதசித்தமாக இருக்கு பிரம்மம். சித்த பிரம்மம் இப்படி இருக்கு, அது ஸ்வப்பிரகாசம். அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றது இன்னொரு ப்ரூஃப் வேண்டியது இல்லை. ஸ்வதசித்தம். ஸ்வதசித்தம்னா எப்படின்னு, நான் இருக்கேன்னு உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? இதுதான் ஸ்வதசித்தம்ங்கிறது. குடம் இருக்கான்னு சந்தேகம் இருக்கலாம், நம்ம மாத்திர புத்தகம் இருக்கான்னு சந்தேகம் இருக்கலாம், பாக்கெட்ல காசு இருக்கான்னு சந்தேகப்படலாம், பஸ்ல இருந்தமோ பஸ் இருக்கா இல்லையா உங்களுக்கு சந்தேகம். கிளாஸ் நடுவுல எல்லா சந்தேகமும் எல்லாம் வரலாம் உங்களுக்கு. ஆனா நான் இருக்கேன்னு சந்தேகம் வருவதா இருக்காது யாருக்கும் எப்பொழுதும் வர. ராத்திரி தூங்கிட்டு இருக்கு, முடிச்சுட்டு இருக்கு, 12 மணி 1 மணிக்கு கரைசெல்லாம் போயிடுச்சு, இருக்கா இருக்கு, அப்போ நான் முடிச்சுட்டு இருக்கேன், தூக்கம் வரல அப்படிங்கிற நான்கிறதுக்கு சந்தேகம். கண்ணை திறந்தா நான் தெரியும், கண்ணு தெரியாது போனா நான் தெரியாது இருக்கா. இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் இன்னொன்னு எதிர்பாராமல் எது அறியப்படுகிறதோ, சந்தேகமாக அறியப்படுகிறதோ அதுக்கு சத்தசித்தாங்க. தனக்கு தானே சித்திச்சது. சம்ஸ்கிருதத்துல சில பதங்களுக்கு நமக்கு கரெக்டா நீ புரியாக்குறாங்க, கன்ஃபியூஷன் இருக்கணும். மேலும் மேலும் போயிட்டே இருந்தா இந்த சந்தேகம் எல்லா சந்தேகத்தையும் ஓடிட்டு இருக்கும். அதனால பதம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், சதசித்தமா இருக்கு அப்படின்னு. சொப்பிரகாசமா இருக்கிறதுனால ஸ்வதசித்தமா இருக்கு பிரம்மம். அந்த பிரம்மத்தினிடத்துல
ஸ்ருதியானது திருஷ்யத்தை நிஷேதம் பண்றது எம் அப்படின்னு நிஷேதம் பண்றது அல்லவா அப்படின்னு சொன்னேன்னா இப்ப அதை விடுங்க. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், சுத்தம் சுவப்பிரகாசம் அப்படின்னா பழக்கெல்லாம் மறந்துருக்கோம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், என்னது சுத்தம் சுவப்பிரகாசம் அப்படின்னு சொன்னேன். சுத்தம் சுவப்பிரகாசம்னு நான் சொன்ன ஒரு வாக்கியத்தை தாங்கள் கேட்டிருக்கேன். கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கா இல்லையா? என்னது சுத்தம்னு ஒரு பொருளா அது சுவப்பிரகாசமா இருக்கா? இந்த அறிவுக்கு சுத்தம் தெரியறதா இல்லையா? நான் சொன்னதான சுத்த பிரகாசம்ங்கிற வார்த்தையை தாங்கள் கேட்டு அதனால உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஒரு அபிப்பிராயம், ஒரு அறிவு வந்திருக்கு. அந்த அறிவுல சுத்தம் பிரகாசிக்கிறதா இல்லையா? சுத்தம் தோணுகிறதா இல்லையா? நீங்க எப்படி சொன்னாலும் நான் கண்டுபிடிக்கிற தோஷம் என்ன விவகாரம்? சுத்தம் தோணலேன்னு சொன்னங்களேன்னு, சுத்தம் தோணலேன்னு அப்படின்னு கேர்ஃபுல்லா இருப்போம்னு சொல்லிட்டு தோணலேன்னு சொன்னீங்கன்னா சுத்தம் பிரகாசம் இல்லைன்னா இல்ல, சுத்தம் தோணுச்சுன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். நான் சொன்னதான வாக்கியத்தினால் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணத்தினால சுத்தம் தோணி இருக்கு, எண்ணத்துக்கு விஷயமா இருக்கு, சுத்தத்துல இருக்கா? எப்படி பண்றான் பாருங்க விவகாரம். என்னன்னா விஷயம் ஒண்ணுதான், எப்படி பண்றான்னு பாருங்க. நான் சுத்தம் சுவப்பிரகாசம்னு சொன்னேன், சொன்னா உங்களுக்கு சுத்தம் சுவப்பிரகாசம்னு காத்துல சொல்றாருன்னு புரிஞ்சது. அது ரைட் சொல்றாரா தப்பு சொல்றாரா எதுக்கோ சொல்றா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இவர் இது சொல்றான்னு புரிஞ்சது. சுத்த பிரம்மம் சுவப்பிரகாசமும் இவர் சொல்றாருன்னு உங்களுக்கு புரிஞ்சது. புரிந்த பிறகு அங்க சுத்தம் தோணிச்சா இல்லையா? உங்களுக்கு தோணலேன்னு சொன்னா சுத்தம் சுவப்பிரகாசம் இல்ல, சொன்ன பிறகு தோணலன்னு எப்படி சுவப்பிரகாசம் இருக்கும்? இல்ல, தோணிச்சுன்னு நீங்க சொன்னால் எண்ணத்துக்கு விஷயமானதுனால திருஷ்யத்துவம் வந்துருச்சு. திருஷ்யத்துவம் வந்துருச்சுன்னா நிச்சயா தோஷமாயிடுச்சு. நிச்சயா இருக்குன்னா ஹேதுவுக்கு எதிர்கார தோஷம். திருஷ்யத்துவங்கிற ஹேதுவானது அது எங்க இருக்கு? நிச்சயம் இல்லாத பதார்த்தத்திலையும் போயிருக்கு. இப்ப என்ன சொன்ன போறே, ஓஹோ இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த ராமகிரியார கூப்பிடணும், என்ன இது போல சொந்த மக்கள் முதல்ல அவர் தான் வேலை பண்ணாரு. இப்ப என்ன சொல்ற, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமோனா, இந்த வாக்கியத்துக்கு நம்ம வேற விதமா அர்த்தம் தெரியும். சுத்தம் சுவப்பிரகாசம்ங்கிற அர்த்தத்துக்கு அசுத்தம் அஸ்வப்பிரகாசத்துவம் வியாபகம் அப்படின்னு லட்சணையா அர்த்தம் சொல்லிவிடும். அப்படின்னா லட்சணையா அசுத்தத்துவம் அஸ்வப்பிரகாசத்துவம் வியாபகம் அப்படின்னா அசுத்தத்துவங்கிறது வியாபகம், அஸ்வப்பிரகாசத்துவங்கிறது வியாபியம். எங்கெங்க அஸ்வப்பிரகாசம் இருக்கோ அப்பிரகாசத்துவம் இருக்கோ அதெல்லாம் அசுத்தம். அப்படி எத்திர எத்திர அஸ்வப்பிரகாசத்துவம் தத்திர தத்திர அசுத்தத்துவம் அப்படி திருப்பி இருக்கணும். இப்ப வியாபகம் இல்லாததுனால வியாபியம் இல்லை. எத்திர எத்திர அஸ்வப்பிரகாசத்துவமும் தத்திர தத்திர அசுத்தத்துவம் அதுக்கா. இப்ப என்ன சுத்த பிரம்மத்துல என்ன இருக்கு? சுத்த பிரம்மத்துல அசுத்தமாகுமோ? சுத்த பிரம்மம் அசுத்தமாகுமா? ஆகாது. ஆகையால் இது என்னாச்சு? அசுத்தமாக இல்லாதான சுத்த பிரம்மத்துல அஸ்வப்பிரகாசம் இல்லை, அது சொல்றோம். இப்பவே நம்ம பிக்கர் செட் இல்லைன்னா லோயர் செட்டா இல்லாம இருக்கிறோம். இது சாதாரணமாக நம்ம சாதாரண லோகத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். மனுஷனே இல்லை காரணம் ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டாங்க. என்ன சொல்றது? இதுல பிக்கர் செட்னா மனுஷனுங்கிறது. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எல்லாரும் மனுஷியால் தான். இவன் மனுஷனே இல்லைன்ட்டான், ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டான். இப்படி கேட்கலாமோ? மனுஷன் இல்லைன்னா ஆம்பளை பொம்பளை ரெண்டும் இருக்காதுன்னு எப்படி தெரியுமோ, அதே போல பெரிய வியாபகமான பதார்த்தம் இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான வியாபியமான பதார்த்தமும் இல்லை அப்படின்னு. ஆகையால் விவகாரம் என்ன? இப்ப சுத்தம் சுவப்பிரகாசம்ங்கிற வார்த்தைக்கு எப்படி நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன்? அசுத்தத்துவம் அஸ்வப்பிரகாசத்துவம் வியாபகம். இதே மாதிரியே சுத்தம் நகிருத்தியம் நனிச்சான்னு அர்த்தம். சுத்தம் விருத்தியமும் அல்ல, நிச்சயம் இல்லைன்னா இந்த வாக்கியத்துக்கு என்னென்ன? இதை போட்டு ஒரு வழி கொஞ்சம் காமிச்சா போனா அதுவும் மேல பாயும். அப்ப என்ன பண்ணும்? அசுத்தத்துவம் மேல திருஷ்யத்துவ நிச்சாத்வயோகோ யா அப்படின்னு சொல்லி சமாதானம். எப்பவுமே நம்ம ஒரு வழி பார்த்தோம்னா அது மேல போகும். இது மேல சொல்லப்படுற இது வரைக்கும் போன வாரம் ஆச்சு. அதுக்கு மேல ததாச்ச அசுத்தத்துவம் வியாப்தியா விருத்தியா வியாவிருத்தியா சுத்தே ஸ்வப்பிரகாசதா பரியவச்சதி. ஸ்வப்பிரகாசியதான்னு இருக்கு புதிய புத்தகங்கள்ல. சுப்பிரகாசதா பரியவச்சதி யதா வேத நிஷேதேத அபிநயம் அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கணும். அதுக்கு மேல இப்ப பாருங்க, சுத்தபதேன அபிதயா லட்சணையாவா சுத்த அப்பிரகாசு.
ஏன்னா இதுல சுலபமா இருக்கிறவங்கள மேல் பாகம்லாம் சொல்லுமா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால புரிஞ்சு தொழிலுங்கிறதுனால புத்தகத்தை பரிசீலனை போயிட்டு இருக்கேன். இது ஒன்றும் பெரிய விசாரம் இல்லை. எங்க விசாரம் இருக்கோ அந்த இடத்துல முதல்ல அர்த்தம் சொல்லிட்டு ஒரு தடவை அர்த்தம் சொல்லிட்டு அப்புறம் புத்தகத்தை வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு அப்பதான் நல்லா செட் ஆகும். இது ஒன்றும் விசாரம் ஒன்றும் இல்லை, மேல போடலாம். இந்த பாருங்க மற்ற சுத்த பதவினா அதிகயா லட்சணையாவா சுத்த அப்பிரகாது. இப்ப சுத்தம்ங்கிற பதம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு டைரக்டா சுத்தம்னு புரியல, அப்படிதானே? இது சுத்தம்னு சொன்னேன்னா அந்த பதம் சுத்தம் புரிஞ்சிருக்கு. நீங்க சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், எண்ணத்துக்கு வியாப்தம் ஆயிடுச்சு, அதனால இருக்காரம் வந்து புடிச்சு விடுங்க. வசுதாக சுத்தமானது யாருக்கும் புரியல. ஏன்னா ஏதோவாட்டோ நிவர்த்தந்தே, அது வாக்குனால சொல்லப்படாது. சுத்தம் எனக்கூடியதான சொல்லால் அது குறிக்கப்படாது. வாக்குன்னு சொன்னா இது உங்களுக்கு புரியுது. இங்க யாரும் இல்ல, யாரும் நான் சொன்னேன்னா அவ்வளவு காற்றுல தான் சொல்ற. அது பெரிய ஒரு பொருள், முன்னால சுதுக்கி இருக்கும், பின்னால சின்ன வாழை இருக்கும், சின்ன கண்ணம் இருக்கும், பெரிய முறம் போட்டதான காதெல்லாம் இருக்கும், ஒரு தந்தம் இருக்கும். இப்படி எல்லாம் நீங்க நினைக்கின்ற எனக்கு பிள்ளையார் தெரிவித்து வருவது கிட்ட யானைன்னு சொன்னா இவைகள்லாம் உங்க மனசுல தோணும். நான் எதை சொன்னதுமே உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுறதோ அதுக்கு என்ன பேரு? அபிதா வாக்கியம். இந்த அபிதாங்கிறது என்ன? சில சமயத்துல வாக்கியம் தான் அபிதான்னு சொல்லுவா. நம்ம கரெக்டா அபிதான் என்ன, லிட்ரரி மீனிங், டைரக்ட் மீனிங் அப்படின்னு ஞாபகம். எந்த முக்கார்த்தம் சமூகத்திலையோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? லட்சணான்னு சொல்லுவோம். லட்சணான்னு சொன்னா சத்திய சம்பந்தோ லட்சணம். அப்பப்ப ஒரு தரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தரம் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்க சொன்னதே சொல்லுது, தெரிஞ்சதே சொல்றான்னு சொல்லக்கூடாது. இப்ப கங்காயாம் கோஷகான்னு இருக்க, கங்கையில குடிக்க இருக்குன்னா கங்கைன்னா என்ன அர்த்தம்? முதல்ல இதை புரிஞ்சுக்கோம். கங்கைன்னா என்ன அர்த்தம்னா ஒரு அம்மாக்கு பேர கங்கை, அந்த கங்கை சொல்லல. இங்க கங்கான்னா என்ன அர்த்தம்? ஜலம்னு அர்த்தம். ஏன்னா கங்காயாம் தான் கங்கையில ஸ்நானம் பண்றதுன்னா, கங்கையில ஸ்நானம் பண்றது எங்க பண்றது? ஜலத்துலதான் ஸ்நானம் பண்றது. கங்கையை பானம் பண்ணினா, கங்கையை பானம் பண்ணான்னா கங்கா ஜலத்தை சாப்பிட்டான். இப்போ கங்கையை குடித்து கங்கையில ஸ்நானம் பண்ணேன்னு சொல்ற இடத்தில் கங்கான்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிட்டு ஜலம். இதுல ரொம்ப முடியலாம். கங்கா சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம் என்ன? ஜலம். அந்த பிரவாகத்துக்கு நடுவுல குடிச்சு இருக்குன்னு சொன்னேன்னா நீங்க நம்ப தயாரா இருக்கலாம்? கங்கையை பார்க்கிறவன் நம்ப மாட்டான். ஏன்னா கங்கா பிரவாகத்துக்குள்ள எந்த ரெண்டுங்க இருந்தாலும் என்னாலும் அடிச்சுன்னு போயிடும். அவ்வளவு பிரவாகமா இருக்கிறதுல குடிசை இருக்குன்னா, ஜலத்துல குடிசை இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவர் அப்படி சொல்லல, கங்கை கரையில குடிசை இருக்குன்னா. இப்போ கங்கையில குடிசைன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்க? கங்கை கரையில. அவர் வீடு எங்க இருக்குன்னா கங்கையில இருக்கணும். பிரவாகம் நடுவில் இருக்க இல்ல, கங்கை கரையில இருக்கு. அப்போ சத்தியார்த்தம் என்ன, அபிதார்த்தம் என்ன, முக்கியார்த்தம் என்ன? கங்காபதத்துக்கு ஜலம்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம எதை வச்சிருந்தோம்? கங்கை கரையில்னு வச்சிருந்தோம். இந்த கங்காங்கிற பதத்துக்கு கரைங்கிற அர்த்தம் இருக்கு. இது என்ன அர்த்தம்? லட்சியா. லட்சியார்த்தம் என்ன? சத்திய சம்பந்தோ லட்சணா. சத்தியார்த்தம் என்ன? பிரவாகம். அதோட அந்த தீரமானது என்ன சம்பந்தத்தோட இருக்கு? அப்படின்னா சத்திய சம்பந்தோ லட்சணா. ஆகையா இது லட்சணம். இப்ப பிரம்மங்கிற பதமானது பிரம்மங்கிற ஒரு பொருளை டைரக்டா முக்கியார்த்தத்துல குறிக்கல, லட்சணார்த்தத்தையும் குடிக்கல. ஏன் சுவாமினர் லட்சணம் எப்பதான் வரும்? முக்கியார்த்த பாகம் வரணும். முக்கியார்த்த பாதிச்சிருக்கோம், குடிக்கவே இல்லையே. அதோட மட்டும் இல்ல, லட்சணம் சொல்லணும்னு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னது? அன்மைய அனுபவத்தி, தாத்பரிய அனுபவத்தி, ஏதோ ஒன்று வரணும். இதெல்லாம் ஏன் வரணும் என்ன அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்ப எது வேணுமோ அது வரைக்கும் பிடிச்சிட்டோம். இப்ப என்ன முக்கிய விருத்தியா பிரம்மம் ஒரு வார்த்தை பிரம்மங்கிற சொல்லாமது பிரம்மத்தை சொல்லல, லட்சணா விருத்தியாவும் சொல்லல. இதை தவிர மீதி எல்லாம் இந்த கௌனின்னு ஒண்ணு சொல்ற பார்த்தீங்களா, அதுவும் இந்த லட்சணக்குள்ள அந்தர்பாவம் தான். இன்னும் சில பேர் வியஞ்சனான்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்காரர் வெளியூருக்கு போற டிரான்ஸ்பர்ல போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துருது. என்ன அபிமானம் இல்லை, லவ் பண்ணினாங்க கல்யாணம் பண்ணிட்டு 5 வருஷம் ஆனது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன், போயிட்டு வான்னு சொல்றது. அப்படி இல்லை, நீர் போனா எந்த இடத்துல நீங்க போறீங்களோ அங்க நான் பிறக்கிறேன்னு அந்தமா. என்ன போறப்ப நான் கூட வரேன்னு சொன்னாலோ அல்லது போகாதுன்னு சொன்னாலும் அபசகுணமா. அதுக்காக நீர் நீங்க போயிட்டு வாங்க, அந்த இடத்துல நான் பிறக்கிறேன் அப்படின்னு. என்ன நீர் போனா நான் பிராண விட்டுருவேன் எதிராளவே. அது அப்புறம் சொன்னா ஏற்றுட்டு இந்த கவலைப்படலாமா லோகத்துல? இப்படி சொல்றதுக்கு என்ன பேரு? வியஞ்சனா. இப்ப இந்த வியஞ்சனாங்கிறதோ கவுனி அர்த்தமோ முக்கிய அர்த்தத்தை லட்சணைக்குள்ள சேர்த்துடலாம்.
அப்படின்னு வச்சுக்கோ. முக்கியார்த்தமும் இல்ல, லட்சணையும் சொல்லல. இந்த பிரம்மசப்தமானது முக்கியமானோ அதிகயாவா லட்சணையாவா சுத்த அப்பிரகாசு. அப்ப தற்பிரயோக வையர் அவைய சம்ஸ்கிருத பிரயோக வையர்த்தம் அந்த சப்தத்தை யூஸ் பண்ணின சொல்லலாம். ஒரு சப்தமானது ஒரு அர்த்தத்தை குறிக்கணும், முக்கியமாகவும் குறிக்கல, அதிகயாவும் குறிக்கல, லட்சணையாவும் குறிக்கல. அப்ப அந்த பதத்தை ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு இல்ல. பரியவசிதார்த்தமாதாய தார்த்தகத்துவ உபபத்து. பரியவசிதம் என்னென்ன மற்றவைகள்லாம் போன பிறகு எது நீங்கி இருக்கோ அதுன்னு அர்த்தம். பரியவசிதார்த்தம் என்ன? சுத்தத்துவ விசிஷ்டே ஸ்வபிரகாசத்வாபாவ ஞான அசம்பவ ரூபம். சுத்தத்துவ விசிஷ்டம் எது சுத்தமா இருக்கோ அதுல ஸ்வபிரகாசம்ங்கிறது ஸ்வபிரகாசத்துவ அபாவ ஞானம். ஸ்வபிரகாசம் வராது அப்படிங்கிறது இல்ல, ஸ்வபிரகாசம் வராதுங்கிறது இல்ல. ஆகையால் என்னாச்சு ஸ்வபிரகாசம். இப்ப எப்படி சொன்னா அதை எப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார்? சுத்தத்துவ விசிஷ்டே ஸ்வபிரகாசத்துவ அசம்பவ ரூபம் ஸ்வரூபம். அதான் பரியவசானம். So when all other alternatives have been good, சிலது இங்கிலீஷ்ல சிலபம் புரியும். ஏன்னா அதுல ரொம்ப நம்ம பிரயோகம் பண்ணியிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, சமஸ்கிருதத்திலேயே புரியணும், தமிழ்லயே புரியணும். ஆனா நமக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது வந்துட்டு தமிழ்ல சமஸ்கிருத பதத்தை இங்கிலீஷ் பதத்தை சேராம ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. இல்ல ட்ரெயின், பிளாட்ஃபார்ம், டிக்கெட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு நமக்கு தவிர தமிழ் பதங்களை மட்டும் பேசுறதுன்னு இல்லை. சொல்றது மட்டும் எங்க தமிழ் வசதிங்கிறோம். வசதிங்கிறோம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நமக்கு நம்ம தமிழ் மேல அவ்வளவு அபிமானம் இல்லை. எல்லாம் சமஸ்கிருதங்கள் இங்கிலீஷ் பதங்களை சேர்த்து வந்ததுனால நமக்கு என்ன சில எண்ணங்களை தமிழிலேயே சொன்னாலே சிலது புரியாதனால வந்துருக்கு. அதே போல இந்த பரியவசித்தமான அர்த்தம் என்ன? நாலு அதர் ஆல்டர்னேட்டிவ் க்ளோஸ் சிஸ்டம் எது இருக்கும் அது பரியவசிதார்த்தமாதாயதார்த்தகத்துவ உபத்து. ஏவம்டா இப்படியான காலத்தில் சுத்தம் நகிருத்தியம் நமிச்சா. இப்ப என்ன சுத்தம் ஸ்வபிரகாசம் அதே ரூல தான் இங்க அப்ளை பண்ண. சுத்தம் நகிருத்தியம் நமிச்சா இத்தியாதி அசுத்தத்துவம் திருஷ்யத்துவம் மிச்சாத்வயோ வியாபகம். எங்க இங்க திருஷ்யத்துவம் மிச்சாத்வம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் சுத்தத்துவம் இல்லை அப்படின்னு. பரத்வேன சுத்தே திருஷ்யத்துவம் மிச்சாத்வயோ வியதிரேகா. எது சுத்தமோ அது திருஷ்யமாகாது, எது சுத்தமோ அது நிச்சயாகாது அப்படின்னு ஆயிடுச்சு. இது பரியவசியதி. இது வரைக்கும் ஏதேனா இப்படி சொன்னதனால் புரணமாத்திரமேவ நிச்சாத்து பிரயோஜகம் தந்திரம். எது ஞான விஷயமாகிறதோ அதுதான் புராணம்னு சொன்ன விஷய தேசியத்துல லாஸ்ட்ல என்ன போட்டுப்பாங்க, ஞானம் விஷயத்தா சம்பந்தேன ஞான விஷயத்துவம் வா தத்திர பிரயோஜகம். உங்களுக்கு மூலத்துல எங்க வரலையோ எங்க பாஷ்யக்கார் மிட்ட தேசியம் முழுக்க படிச்சுன்னு வச்சுங்களேன் இப்பெல்லாம் புரியாது. அதுக்கெல்லாம் தர்க்கம் வச்சிருக்கோம். எது பதத்துக்கு அர்த்தம் மூலத்துல இருக்கோ அதை மட்டும் எங்க சொல்லியிருக்காலும் அதை மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஒரு 5 வருஷம் இதுல மன்னாடினா அப்புறம் வாக்கியத்துல விதக்த கோஷ்டி விஹர்த்து நீச்சது ரெண்டு சொல்றாரு. அது விவகாரம் வாக் உபாசிக்க முயற்சியோட வாக்க உபாசனை பண்ணினா விதக்த கோஷ்டி விஹர்த்து நீச்சது. உங்களுக்கு வேண்டியது முயற்சி தான். அம்பாள் அனுப்பிக்க முடியும், அது சந்தேகம் கிடையாது. முயற்சி பண்ண சாஸ்திரம் தானே வரும். ஆம்னாயானாம் அயோகியன வித்யாம் பிரசித்திலாங்க. படிக்காத போனா வித்யெல்லாம் மறந்து போயிடும். ஆக மறுபடியும் முயற்சி பண்ணிட்டேன். இந்த அட்வைஸ் இல்லைன்னா இதுக்கு மேல வியாக்கியானங்கள் யார் எழுதினாலும் நிச்சயமா புரிய முடியாது. அவ புரிஞ்சுக்கணுங்கிறதான் எழுதியிருக்கா. ஆக புரணமாத்திரம் நிச்சாஸ்தே தந்திரம் லாகவ அத சதஸ்புரகதி பிரம்மைவம் பிரம்மாதி நித்யா. தானா தோணுகிறது, அறிவுக்கு விஷயமானதோ இல்லையோ ஆகியால் நித்யா அப்படின்னு சூன்யவாதி மதம் அபார்த்தம். ஏன் சுவாமினர் சதஸ்பரண ரூபதாயாக சித்தி ரூபியாதவ் அபாவா. சித்தி ரூபியம் நித்யா, அது சதஸ்புரணம் இருக்கா. சதஸ்புரணமாக எங்க இருக்கோ அது நித்யாங்கிறத சித்தி ரூபியம் நித்யா பதார்த்தம். இது அதுக்கு காரணமா இருக்கணும். ஏனால் சித்தி ரூபியமும் சதஸ்புரணமா இருக்கும். எந்த இடத்துல நித்யாத்வம் நிஜமாக இருக்கோ சித்தி ரூபியத்துல அங்க சதஸ்புரணம் இல்லை. பிரம்மத்தின் இடத்துல புரண விஷயத்துவ பிரம்மணி அசித்து பிரம்மம் புரண ரூபமா இருக்கு. சாதாத்மியம் அப்படின்னு சொல்லாதீங்க, பிரம்மஸ்வரூபமே. ஆகையால் அது புரண சாதாத்மியம் ஞான சாதாத்மியம் அங்கு இல்லை. ஆகையால் இங்க எப்படி புரண விஷயத்துவ பிரம்மணி அசித்து. இது வரைக்கும் ஒரு செட்டாய். இப்ப நாம் திருஷ்யத்துவத்துல பார்த்ததார விஷயங்கள்ல
ஒரு தடவை மறுபடியும் ரீகாப் சொல்லணும். சிம்மாவலோகனம் அதுதான். திருஷ்யத்துவங்கிறது பிரம்மமானது எத்தது அதிருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மம் அதிருஷ்யம். ஆகையால் பிரபஞ்சமானது திருஷ்யம். பிரபஞ்சம் மித்யா பூதம். ஏன் திருஷ்யத்துவம் இருப்பதனால் விமதம் மித்யா திருஷ்யத்வா சொன்னார். இப்ப திருஷ்யத்துவம்னா என்னன்னு ஒரு 6 விதமா விகல்பம் பண்ணி அறியப்படுகிறது. இது அறியப்படுகிறது பொய், இது அறியப்படுகிறது பொய், இது அறியப்படுகிறது பொய். எது அறிவுக்கு விஷயமானதோ அதெல்லாம் பொய் அப்படிங்க. அறிவுக்கு விஷயமானது பொய்ன்னு சொன்னா பிரம்மமும் அறிவுக்கு விஷயம் ஆகணுமே. பிரம்மம் அறிவுக்கு விஷயம் ஆனாத்தானே மோட்சம். பிரம்மமும் அறிவுக்கு விஷயமாறுதுன்னு ஒத்துக்கணுமே. இந்த அறிவுக்கு விஷயமாதான் போனாலும் அகண்டாக்காரவருக்கு விஷயமாகணுமே. ஆமா சார், ஆட்சின்னு சொன்னேன்னா ஆகக்கூடாதான பிரம்மத்தான் அறிவுக்கு விஷயமாச்சு விதிக்காரம். இல்ல பிரம்ம அறிவுக்கு விஷயமாகல வேதாந்தங்கள் இருக்கு. எப்படி வந்தது பாருங்க. என்ன சொன்னார் பாமதிக்காரர் இந்த சமாதானம் சொல்றதுக்காக? அறிவுக்கு விஷயமானதான பிரம்மம் உபகித பிரம்மம், சுத்த பிரம்மமானது அறிவுக்கு விஷயமாகல. சுத்த பிரம்மம் அறிவுக்கு விஷயமாகத்தினால அந்த அந்த விதிக்கார தோஷம் போயிடுச்சு. எது அறிவுக்கு விஷயமானதோ உபகித பிரம்மம் அது என்னது? அது மித்யா தோஷம். ஆகையால் தோஷம் இல்லை. வேதாந்தம் வாசிக்கிறதும் வேஸ்ட் இல்லை. இது அதுக்கப்புறம் அது வரப்போகுது. அதுக்கப்புறம் சுத்தம் எப்படி பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மேல வரிசையா சொல்லி, சுத்தம் சுப்பிரகாசம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சுத்தம் சுப்பிரகாசம்ங்கிற வார்த்தையில தானா தெரியாதே பிரம்மம்னு சொன்னா, சுத்தம் சுப்பிரகாசம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அசுத்தத்துவம் அசுப்பிரகாசத்துவம் வியாபகம் அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு லட்சணையா அர்த்தம் அப்படின்னு சொல்றேன். அப்ப சுத்தத்தினால முக்கியார்த்தத்தினாலையும் லட்சணார்த்தத்தினாலையும் தெரியாததான பிரம்மம் எப்படி சித்திக்கும்? அது சித்திக்கிறது வேற ஒண்ணும் வேண்டாம், தனக்கு தானா காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி அதுக்கப்புறம் இதே எக்ஸ்டன் பண்ணி அசுத்தத்துவம் அஸ்வப்பிரகாசத்துவம் வியாபகம்ங்கிற மாதிரியே அசுத்தத்துவம் திருஷ்யத்துவம் நிச்சாத்வயோகோ வியாபகம் அப்படின்னு சொல்லி எங்கெங்க திருஷ்யத்துவமோ எங்கெங்க நிச்சாத்துவம் இருக்கோ அதெல்லாம் சுத்தமாகாது. அதெல்லாம் திருஷ்யத்துவம் நிச்சாத்துவம் இருக்கிற இடமெல்லாம் சுத்த பிரம்மம் ஆகாது. இப்படி அர்த்தம் சொல்லி இதை முடிச்ச வரைக்கும். அதே போல சூன்யவாத மதமும் கண்டனம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாருங்க, நமக்கு இது போல ஐடியாவே தோணாது. நமக்கு எத்தனோ 10 வருஷமா வேதாந்த வாக்கியத்தை 10 தரம் பிரஸ்தாபத்திலே திருப்பி ஆச்சுன்னா இந்த சந்தேகத்தை கேட்டா நீங்க என்ன வாசிச்சமான ஒரு டவுட் வந்துடும். நம்ம வாசிக்கிறவங்க தவிர நிச்சயமான ஞானம் நம்ம அது ஞானம் வாசிச்சிருக்கோம். யாரையும் வாசிக்கவே இல்லை. சில பேர் நோட்டரே பண்ணியிருக்காங்க. உபநிஷத்தை எல்லாம் நோட்ட மாட்டேங்குது. ஆனால் நிச்சயமான ஞானம் வரல. அந்த நிச்சயமான ஞானம் வராதனால்தான் அபரசாட்சாரம் வரும். நிச்சயமான ஞானம் எப்படி வரலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் அறிவு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேட்டாலும் அவருக்கு தெரியும். ஆடாதான் டவுட், இது பதில் வரலையேங்கிறது. பதில் நிஜமா இல்லையா? பதில் நிஜமா இருக்கு. எங்க இருக்க? உபநிஷத்துல இருக்கு. கிரந்தக்காரர் சொல்றப்ப தெரியுது. நமக்கு ஏன் பதில் தெரியல? அவ்வளவுதான். இப்ப இந்த நிச்சய ஞானம் வரணும்னு நமக்காகத்தான் இந்த கிரந்தங்கள்லாம் வச்சுக்கு. இப்ப இதுக்கு மேல சொல்ற பாருங்க, விஷ்ணவே பிதிவிஷ்டாய இத்தியாதோ பிதிவிஷ்டஸ்ய தேவதாத்வது விசிஷ்டஸ்ய விஷயத்துவம். விசிஷ்டமான பிரம்மம் விஷயமா இருக்கு. அறிவுக்கு விஷயமாகிறது சுத்த பிரம்மம்னு நான் சொன்னேன். அறிவுக்கு விஷயமா இருக்கிறது விசிஷ்டமாக பொருளும் இருக்கலாமோ இல்லையோ? இருக்கிறாங்க. நீலோகட்டா, நீ என்னத்தை பார்த்தேன்? நீளமான குடத்தை பார்த்தேன். நீளமான குடத்தை பார்த்தேங்கிறது அறிவுக்கு விஷயமானது. என்ன? குடமும் விஷயம், நீளமும் விஷயம். ரெண்டு அப்படிதான் சொல்றேன். நீங்க என்ன அறிஞ்சிருக்கு? நீல குடத்தை அறிஞ்சிருக்கேன். நீல குடத்தை அறிந்திருக்கேன் எனக்கூடியதான அறிவில் எது காணப்படுகிறது? குடமும் காணப்படுகிறது, நீளமும் காணப்படுகிறது. அறிவுக்கு விஷயம் என்றால் எது உங்களுக்கு தெரிகிறதோ அது அறிவுக்கு விஷயம். ஆப்ஜெக்ட் அது நாலேஜ். நீங்க எப்படி சொல்றது? இது என்னது? விசிட்ட வாக். விசிட்ட வாக்குன்னு சொன்னா இந்த விசிட்ட வாக்குங்கிற அறிவுக்கு அறிவால் எது அறியப்பட்டிருக்கிறது? வாக்கு. அந்த வாக்குக்கு என்ன பேரு? ஆப்ஜெக்ட். இதுக்கு ஆப்ஜெக்ட் ஏன் பேர் வச்சான்னு தெரியுமா? நான் ஆப்ஜெக்ட் அது நாலேஜ். இது எங்க இருந்து கொண்டாதான்? எங்க சம்ஸ்கிருதத்தை கொண்டு வந்துருக்கான். விசகட்டா, விஷயத்துல இருக்கிற தர்மத்துக்கு விசகட்டான்னு பேரு. விஷயம்னு என்னது? ஆப்ஜெக்ட். எதுக்கு விஷயம்? அறிவுக்கு விஷயம். விஷயம் எதுக்கு? அறிவுக்கு தான் விஷயம். ஆசைக்கு விஷயமாகலாம், செயலுக்கு விஷயமாகலாம். ஆனா நிஜமான விஷயத்தை எதுக்கு? அறிவுக்கு விஷயம். அறிவுதான் முக்கியம். அந்த அறிவில் இருக்கக்கூடியதான விஷயத்தான் எனக்கூடியதான தர்மத்தை தான்
ஆசையிலையும் பிரயத்னத்திலையும் சேர்த்து வச்சுருக்கான். அது மேல போய் பார்க்க போறோம். நிஜமாக விஷயத்தை எதுக்கு? அறிவுக்குத்தான், ஞானத்துக்குத்தான் விஷயத்தான், முக்கியமான விஷயத்தை அறிவுக்குத்தான் வரும். எல்லாம் இந்த கிரந்தத்துல சொல்ல போறார். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவார், எங்கெங்க வருமோ அப்படி. இத பாருங்க, விஷ்ணவே சிறுவிஷ்டாய் நானும் விசிஷ்டஜானே விசேஷியாபிபானே, விசிஷ்டஜானத்துல விசேஷமும் கவனப்படும். நீரோகட்டான்னு தெரிஞ்சுருக்கு. நீரோகட்டான்னு தெரிஞ்சா கடம் தெரியறதா இல்லையா? நீரோகட்டான்னு தெரிஞ்சுருக்கு. கருப்பான குடம்னு. ஆனா கருப்பான குடமும் தெரிஞ்சோம்னா குடம் தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? குடமும் தெரியும். அப்புறம் விசிஷ்டஜான விசிஷ்டஜானே விசேஷியாபிஜானே திருப்தியா விசிஷ்டஸ்ய திருஷ்யத்துவ நிஷேதேனைவா திருஷ்யத்துவேன விசிஷ்டஸ்ய திருஷ்யத்துவேனைவா விசேஷியாபி திருஷ்யத்வா. திருப்திக்கு என்ன சொல்றது? விசிஷ்டம் திருஷ்யம்னு சொல்லி, விசிஷ்டம் திருஷ்யம்னு சொல்றப்ப விசேஷத்துக்கு திருஷ்யத்துவம் வராத. நீல குடத்தை, நீளமான குடத்தை அறிந்தேன். இப்ப நீங்க எதை அறிஞ்சிருக்கேன்? குடத்தை அறிஞ்சிருக்கா இல்லையா? இப்ப நீளமான குடங்கிறதுக்கு நீங்க அறிஞ்சேன்னு சொன்னீங்கன்னா, அந்த அறிஞ்சேங்கிறது நீளத்துக்கும் குடத்துக்கும் எப்படி வந்திருக்கோ அதே விதமாக உபகிதமான பிரம்மத்தை, எண்ணத்தோட கூடின பிரம்மத்தை அறிஞ்சேன்னு சொன்னேன். அவ அந்த பிரம்மமும் அறியப்பட்டதா இல்லையாங்க? அவன் வர்றதுக்கு வழி எப்படி பார்க்கிறான்னு பார்க்கிறோம். நீங்க முன்னாடி உபகித பிரம்மம் அறிஞ்சேன்னு சொன்னேன். உபகித பிரம்மத்தை அறிஞ்சேன்னு உபகித பிரம்மம் நிச்சயா போயிடுது. அந்த உபகித பிரம்மங்கிற ரெண்டு பதத்துல பிரம்மம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா? விசேஷமாக அதுக்கு இந்த விஷயத்தை வந்துருக்கோ இல்லையா? விஷயத்தை வந்துருக்கா போச்சா அப்படிங்கிற விஷயத்துக்கு அவன் முடி வரான். அதான் நான் விசிஷ்டஜான விசேஷியாபிதான திருப்தியா விசிஷ்டத்திய திருஷ்யத்வேனைவ விசேஷத்தியாபி திருஷ்யத்வாத். விசிஷ்டம் திருஷ்யம்னு சொல்றப்ப விசேஷமும் திருஷ்யமா போயிடுச்சு. விசேஷமா போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு சார்? விசாரம் வந்துருச்சு சார். மறுபடியும் பழையது கவலையே விடாது. ஒரே தோஷம் தான் அவன் சொல்லிட்டே இருப்பான். ஏதோ 4 தோஷம் வராது, என்ன இருக்கிறது ஒரு தோஷம். அது எப்படியாவது அந்த தோஷத்தை உங்க தலையில கட்டணும் பார்ப்பேன். நீங்க என்ன பண்ண, நாங்க அந்த தோஷத்துல வந்து தப்பிட்டு வழி பார்த்துட்டே இருப்போம். கடையில தோஷம் உன்னால சொல்ல முடியாதுமோ நாங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன தெரியுமோன்னா ஸ்ருதிங்கிற பலம். எப்பொழுதும் அத்வைத்துக்கு பலம் என்ன? ஸ்ருதி. அவன் ஜெயித்துக்கு பலம் என்ன? யுக்தி. அவன் யுக்தி வச்சுதான் பேசிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்லை. ஸ்ருதிக்கு நல்லா கவனிச்சானுங்கன்னா அவனுக்கு இங்கதான் வந்து ஆகணும். ஸ்ருதி அப்படி கிளியரா சொல்றது. ஆனா அவன் யுக்தியை வச்சுட்டு கைவிதமா பேசிட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. அதனால நமக்கு ஸ்ருதிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப விசேஷத்துக்கும் விசேஷம் வந்துருக்குன்னா இருக்காரா என்ன சார் பண்றதுன்னு ஒரு வேலை அசைக்கு இப்படித்த பதில் சொல்லலாம். ஏன்னா இது போல விசிஷ்டமான விவகாரங்கள் இருக்கிற காலத்துல விசேஷமான பதார்த்தத்துக்கு அது வராம இருக்கிற இடங்களும் சிலது உண்டு. நமக்குதான் வேதாந்தத்துல எல்லாத்துக்கும் 4 விஷயங்கள் வச்சுட்டு இருக்கோமே. விவகாரம் என்னடா, அந்த விவகாரம் என்னதுங்கிறத இப்ப எடுத்து விடுறோம். இப்படி நீங்க சொல்லுவீங்களா எப்படின்னு? விஷ்ணவே சிறுவிஷ்டாயா இத்தியாதோ விசிஷ்டத்திய தேவதாத்வது விசிஷ்டத்திய விஷயத்துவம். இப்ப பார்க்கிறோம், விஷ்ணவே சிறுவிஷ்டாயா அப்படின்னு ஒரு யாகத்துல சிறுவிஷ்டம் எனக்கூடியதான குணம் இருக்கக்கூடியதான விஷ்ணு. அப்ப சிறுவிஷ்டம் என்ன அர்த்தம்லாம் இப்ப நமக்கு வேண்டாம், தெரிஞ்சுக்கலாம். அதை சொல்லலாம், டைம் போயிட்டு இருக்கு. அதுதான் இது என்ன சிறுவிஷ்டம்ங்கிற ஒரு குணம் இருக்கக்கூடியதான விஷ்ணு அப்படிங்கிற. இப்ப இந்த யாகத்துக்கு யார் சார் தேவத்தை? யாருக்காக ஆகுதி கொடுக்க போறேன்? விஷ்ணுவுக்கு இல்ல, சிறுவிஷ்டமான குணத்தோட இருக்கிற விஷ்ணுவுக்கு. புரியுதா? இப்ப சிறுவிஷ்டமான குணத்தோட இருக்கக்கூடியதான விஷ்ணு தேவத்தை அப்படின்னு சொன்னா வெறும் விஷ்ணு தேவதையோ? எப்படி இருக்கணும்? சிறுவிஷ்ட விசிஷ்டமான விஷ்ணுதான் தேவத்தை. ஒருத்தர் பீமன் வேஷம் போட்டிருக்க. பீமன் வேஷம் போட்டு வரணும், ஸ்டேஜ்ல வரணும்னு எப்படி இருக்கணும்? கதையை எடுத்துட்டு பீமன் மாதிரி அங்கே வரணும். ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு அஞ்சு மேல வந்து கையில ஏதோ பேனா வச்சுட்டு அப்படி வந்தாருன்னு வச்சுக்கலாம். நீங்க பீமன் சொல்ற பீமன் மாதிரி ஆக்காரம் இருக்கலாம் சார். ஆனா எப்படி இருக்கணும்? பீமன் சொல்றப்ப எப்படி இருக்கணும்? அது மாதிரி இருக்கணும். அந்த கதையை வச்சுட்டு நீட்டு வச்சுட்டு அவன் போட்டு நல்லவா நாங்கெல்லாம் பேசுறவர்கள் பேசுறேன். அவன் பீமன் இல்லை. பீமன் சொன்னா ஆள் அப்படியே அதரணும், அப்படி கேட்கணும். அவன் நடக்கிறப்ப பயம் வரணும். அது என்ன பீமனுடைய சொல்லுப்பா? அப்படி அந்த குணத்தோட இருந்தாத்தான் அவன் என்று கருதப்படும்.
சிதிவிஷ்டம் எனக்கூடியதான குணத்தோட இருக்கக்கூடியதான விஷ்ணு தான் தேவதை. நியர் விஷ்ணு தேவதை இல்லை. அதே போலவே இந்த அறிவுக்கு விஷயம் என்ன? உபகிதமான பிரம்மம் சுத்த பிரம்மம் இல்லை அப்படின்னு நீங்க கற்றுக்கலாம் சார். இப்ப விசேஷமான பதார்த்தம் அறியப்படும், விசிஷ்டமான பதார்த்தம் அறியப்படும் பொழுது விசேஷமான பதார்த்தம் அறியப்பட்டதானே ஆகணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் நீங்க சொன்னது, கருப்பான குடம் அறியப்பட்டதே ஆனால் குடமும் அறியப்பட்டதல்லவா நீங்க சொன்னது. அவன் என்ன சொல்றான், அது என்ன சொல்றான், கேவலமான விஷ்ணு இல்லை சார், சிதிவிஷ்டமான விஷ்ணுவுக்கு ஆகுதின்னு சொன்னா விஷ்ணவே இதன்னாமா சொல்லுவோம். விஷ்ணவே இதன்னாமா அப்படிதான் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம், சிதிவிஷ்ட குணத்தோட இருக்கிற விஷ்ணு வேற, கேவல விஷ்ணு வேற அப்படின்னு சொல்லலாம். அதே போல விசிஷ்டமான பிரம்மம் வேற, சுத்த பிரம்மம் வேற. சுத்த பிரம்மத்துக்கு விசாரம் வராது. இப்படி நீங்க சொல்லலாமா அப்படிங்கிற விஷ்ணவே சிதிவிஷ்டாயா வித்யாதோ விசிஷ்டஸ்ய தேவதாத்வது விசிஷ்டஸ்ய விஷயத்துவம். விசிஷ்டஸ்ய விஷயத்துவம்னா விசிஷ்டமான பிரம்மம் தான் விஷயமாகிறது அறிவுக்கு. ஆகையால் வித்தியாசம் விசிஷ்டமான பிரம்மத்துக்கு தான், சுத்த பிரம்மத்துக்கு இல்லை. அது நம்ம வாக்கியத்துல இல்லாதவங்க நம்ம மனசுல சேர்த்துக்கிறோம். அக்னிசோமயோகோ விலசயோகோ தேவதாத்வத்வா மிலிதஸ்ய விஷயத்துவம். இப்ப அக்னி சோமாபியாம் இதன்னாமா அக்னி சோமாபியாம் அப்படின்னு அக்னி சோமான்னு 2 பேர் சேர்ந்து அவளுக்கு நீங்க கொடுக்குது. அக்னி சோமாங்கிற ஒரு 2 பேருக்கு சேர்ந்து ஒண்ணு கொடுத்தா அக்னிக்கு மட்டும் வருமா? 2 பேருக்கு சேர்ந்து எடுத்துங்கோன்னு 100 ரூபாய் கொடுத்த, ஒருத்தரே 100 ரூபாய் எடுத்து இந்த 2 பேருக்கு சேர்ந்து கொடுத்தா நான் எடுத்துன்னு போட்டா நியாயமாக. அப்ப என்ன பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கணும். அதே போல அக்னி சோமாளுக்கு இது அப்படின்னு கொடுத்தா வெறும் சோமனுக்கோ வெறும் அக்னிக்கோ இது செல்லாதோ, 2 பேருக்கு சேர்ந்தாதான் அது சொல்லுமா. அதே மாதிரி உபகித பிரம்மம்னு சொன்னா அது சுத்த பிரம்மத்துக்கு மட்டும் சேராது. அது உபகிதத்துக்கும் பிரம்மத்துக்கும் இந்த அறியப்படும் தன்மை எதுக்கு? உபகிதத்துக்கும் சுத்தத்துக்கும். ஆகையால் அப்படித்தான் வருமே தவிர சுத்த பிரம்மத்துக்கு வராது. இப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் சார் லோகத்துல. விவகாரம் அப்படி நான் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி நீங்க இப்படி தப்பிச்சுக்கலாமோ என்னமோ சில சமயத்துல அப்படி வருதோ இல்லையா? இந்த பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்றது உங்களுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். செட்டு யார் சைன் பண்றதுன்னு ஐதரார் 2 பேர் இருப்போம். இல்ல ஐதரார் பரவாயில்ல வரணும், ஏதோ ஒண்ணு பத்திரமா போட்டு வச்சுக்கணும். இல்ல அவங்க வெறுமனை வச்சோம்னா இந்த கிளாஸ் அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போர்த்துல டிக் பண்ணுவான். அப்ப என்ன ஒருத்தர் சைன் பண்ணா செல்லாதுன்னு 2 பேரும் சைன் பண்ணாதான் அவங்க கொடுத்தேன் சார் காசு. ஒருத்தர் வந்து வெளியில் போயிட்டேன் சார் கொஞ்சம் காரணம் அர்ஜென்டா இருந்துருக்கு அதெல்லாம் கிடையாது. இது பேங்க்ல கொடுக்குற வரைக்கும் தான் பேங்க். அவன் திருப்பி பேங்கை தப்பு சொல்லிட்டோம். நீங்க பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எப்ப யார் சைன் பண்ணுவா செக்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டுட்டேன்னா 2 பேருங்க ஜாயிண்ட்லி ஆர் செவரலி இதுதான் நமக்கு தெரியும். அது சித்திதான் புரியாது தெரிஞ்சு நான் காசு வேணும் எப்படின்னா எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படி இருக்கணும், ஒருத்தர் சைன் பண்ணாலும் போரும் அப்படின்னு எழுதிக்கிறோமோ இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 2 பேரும் சேர்ந்தாதான் சார் தேவதை, தனித்தனியாக தேவதை இல்லை அப்படின்னு சொல்ற மீமாசையில. அதே போல உபகித விசிஷ்டமான பிரம்மம்னு சொன்னேனால் அது வேறு, சுத்த பிரம்மம் வேறு அப்படின்னு ஒருவன் நீங்க சொல்லுவா. அப்படியா? அக்னி சோமயோகோ மிருதயோகோ தேவதாத்வத்வா மிருதஸ்ய விஷயத்துவம் அதஹான விஜயஸ்ய விஷயத்துவம் இது வாக்கியம். இப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன சொல்லணும், பயந்துருவரோ அப்படின்னா இல்ல, தத்வதேவ விசேஷணத்திய விசேஷணத்தியாதி விஷயத்திலே விசேஷணத்தியாதி அபிஷயத்திலே ஆகாசிய பிரசங்காதி பரதன. விசேஷத்துக்கு தானே நீங்க இவ்வளவு வரப்படாதுங்க, விசேஷணத்துக்கு தான். உபகித பிரம்மம் விசிஷ்ட பிரம்மம் விருத்தி விசிஷ்ட பிரம்மம்னு சொன்னது. விருத்தி விசிஷ்ட பிரம்மத்துல பிரம்மத்துல விதிகாரம் வராதுங்கிறது நீங்க ஒரு சொன்னது. இதே நியாயத்தை அப்ளை பண்ணினீங்கன்னா விசிஷ்டம் வேறு விசேஷனம் வேறு. அக்னி சோமாத்துக்களுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து வேறு, அக்னி வேறு, அக்னி மட்டுமே வேறு. அப்பனா என்ன ஆகுங்க, விசேஷனத்துக்கு திருஷ்டத்துவம் வராம போயிடுச்சுன்னா என்ன ஆச்சுங்க, இங்க பாகா சித்தி வரும். ஏன்னா நாம் எந்த இடத்துல நித்தியாசத்தை சாதிக்கணுமோ அதுல ஒரு பாகத்துக்கு வரல. ஒண்ணு அங்க போனா இருக்கான்னு எடுக்கிறது, இங்க வந்து பாகா சித்தி என்ன பண்ண போறது அப்படின்னு
ஒன்னும் கவலையப்படாது. அத்வைதி கவலையப்படக்கூடாது. ஏன்னா கவலைப்படாம இருக்கிறதுக்காக தானே கிளாஸ் சொன்னேன். இது புரியலன்னு கவலைப்பட்டு சொல்லப்போம். விசேஷதாபன்னத்தீவ விஷயத்தேது சத்தியபாவா. விசேஷதாபன்னமா இருக்கக்கூடியது அப்படின்னு விசிஷ்டம்னு அர்த்தம். விசேஷ ஸ்வரூபத்தை அடைஞ்சது விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு தோஷம் இல்லைன்னா முன்னாடியே விருத்தி விசிஷ்டம் மிச்சார் நாங்க சொல்லியிருக்கோம். ஆகையால் சத்திய மிச்சாத்வா அத்தியபகமா அதையேவா. ஆகையால் தான் உபகித விஷயத்தேது உபதேய விஷயத்தோ அபார்த்தம் அர்த்ததேவா இது அபார்த்தம். உபகிதாத்மனா சத்யாதி வித்யாத்வ அபியபதமா. அது உபகித ஸ்வரூபமாக அந்த சுத்த பிரம்மத்துக்கும் சுத்த பிரம்மமும் எப்பொழுது விருத்தி உபகிதமாகும் ஆனால் அதுவும் மிச்சான்னு நாங்க இதனால்தான் கேர்ஃபுல்லா வச்சுருக்கோம். ஆகையால் இதுல ஒரு தோஷமும் இல்லை. ஞானா அப்ப அதுக்கு வித்தியாசம் என்ன தரம்பது? இதுக்கு சுத்த பிரம்மத்துக்கு உபகிதம் உபதேயம். பிரம்மம் சுத்த பிரம்மமா இருக்கும் பொழுது அது உபதேயம். அதுவே உபாதியோட கூட இருக்கும் பொழுது உபகிதம். இப்ப அந்த உபாதிக்கு எப்படி வித்தியாசம் பண்ண போறது? உபகிதமான பிரம்மத்துக்கு உபாதிக்கு என்ன வித்தியாசம் பண்ண போறதுன்னா அது ஞானாந்தர விஷயம். திருஷ்டித்வாசத்துல வேற அறிவுக்கு அது விஷயமா இருப்போங்க அப்படின்னு ஞானாந்தர விஷயத்தின விசேஷனை சாதாசித்யபாவாஸ்த அப்படின்னு ஒரு அம்சம் வரைக்கும் இருக்குன்னு கடைசியில் இருக்கிற 2-3 வாக்கியத்துக்கும் இன்னொரு தரம் சொன்னாதான் முடியும். அது அடுத்த வாரம் வச்சுட்டு இப்ப ஒரு 5 நிமிஷம்